கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 23ஆம் சங்கீதத்திலே அந்த 5வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அடிக்கடி பார்க்குற ஒரு சங்கீதம் தான், அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான். அதாவது என் சத்துருக்களுக்கு முன்பாக என்று பைபிள் சொல்கிறார். அதாவது இந்த சங்கீதத்தில் என் சத்துருக்களுக்கு முன்பாக, அப்போது என்னை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறாங்க, என்னை சுற்றிலும் விரோதிகள் இருக்கிறாங்க, என்னை சுற்றிலும் எனக்கு விரோதமாய் காணப்படுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போது நாம் எப்பொழுதும் சொல்கிற காரியம் என்ன? நம்ம என்னை சுற்றிலும் எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க, எனக்கு எதிராக இருக்கிறாங்க, எனக்கு நிந்தையாக இருக்கிறாங்க, எனக்கு விரோதமாக நடக்கிறாங்க, விரோதமாக பேசுகிறாங்க, என்னை சுற்றிலும் அப்படிப்பட்டவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஆனால் உங்களை சுற்றிலும் அப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தாலும், உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களை விரோதமாக நடக்கிறவங்க, உங்களை நிந்திக்கிறவங்க, அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவிலே நீங்கள் இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு நடுவிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அதாவது என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்து, எனக்கு நல்லதை செய்து, எனக்கு நல்ல காரியத்தை செய்து. என் சத்துருக்கள் என்று தாவீது சொல்கிறான். என்னுடைய சத்துருக்கள், எனக்கு விரோதிகள், எனக்கு விரோதமாக இருக்கிறவங்க, எனக்கு விரோதமாக பேசுகிறவங்க, என்னை எதிர்க்கிறவங்க, என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க, எனக்கு விரோதமாக இருக்கிறவங்க. ஆனால் என்னை சுற்றிலும் இருக்கிற என் விரோதிகளுக்கு, சத்துருக்களுக்கு முன்பாக என் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்வார், என் தேவன் எனக்கு நன்மை செய்வார். இந்த நாட்களில் ஆண்டவர் எல்லாருக்கும் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார், அவர் நாமத்தை மையப்படுத்துவார். சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக உங்களை விரோதிக்கிறவர்கள், உங்களை எதிர்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகத்தக்கதாக உங்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு நடுவில் தேவன் பெரிய காரியத்தை செய்வார், ஆச்சரியமான காரியத்தை செய்வார். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்வார். ஜெபமனோமா. எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதி, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.